ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஈரானினுடைய விவகாரம் நாளுக்கு நாள் அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாமே அந்த நாட்டில இருந்து வருது. நிறைய சர்வதேச ஊடகங்கள் தற்பொழுது வரைக்குமே 15,000க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காவும் மிகப்பெரிய அளவுக்கான எச்சரிக்கையை ஈரானுக்கு கொடுக்குறாங்க. ஈரானும் அமெரிக்காவுக்கு எதிராக நிறைய பதிலடிகளும் கொடுத்துட்டு இருக்காங்க. சமீபத்துல சில அப்டேட்ஸ் நம்ம பார்த்தோம்னா, அமெரிக்காவினுடைய ஏர்பேஸ் ஆன கத்தார்ல இருந்து அமெரிக்க ராணுவம் வெளியேறதாக நிறைய தகவல்கள் வருது ஒரு பக்கம். ஸோ ஈரானின் மீது அமெரிக்காவினுடைய இந்த பார்வை அப்படின்றது தற்பொழுது எப்படி இருக்கு? ஸோ இந்த ஆட்சி மாற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கா? தொடர்ச்சியான போராட்டங்களும் ஈரான்ல நடைபெற்று கொண்டே இருக்கு. ஈரானினுடைய தற்பொழுதைய சூழல் எப்படி இருக்கு? கடந்த வாரம் கிட்டத்தட்ட உலகமே ஒரு இருக்கையோட அந்த நுனியில உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சமயமா தான் இருந்தது. எப்ப வேணாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. இப்போ அது பின்வாங்கியிருக்காங்க, கடைசி நேரத்துல பின்வாங்கியிருக்காங்க அப்படி சொல்லி செய்திகள் வந்திருக்கு. அது முடிஞ்சிருக்கா அப்படின்னா முடிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஏன் இப்ப பின்வாங்கினாங்க அப்படின்றத பத்தியும் அங்க நடந்ததை பத்தி முதல்ல பார்த்துக்கலாம். எங்க போராட்டம் நடந்து எல்லாருக்கும் தெரியும். போராட்டம் எல்லா முக்கியமான நகரங்களுக்கும் பரவி கிட்டத்தட்ட அது மூர்க்கம் அடைஞ்சிருந்த சமயத்துல ஈரானிய அந்த அரசு ஆரம்ப நிலையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா நிதானமா தான் கையாண்டாங்க. போற போக்குல அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா வேகமா அந்த போராட்டத்தை ஒடுக்குறது அப்படின்ற அந்த நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. அப்ப நாங்க நடந்த விஷயங்களை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொல்ல, அதாவது உயிரிழந்ததா சொல்றாங்க. அப்போ பாதுகாப்பு படையினர் 100 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னா பொதுமக்கள் அதை விட அதிகமா தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட அதுல ஒரு 10 மடங்குன்னு வச்சா கூட 1000 2,000 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்ற செய்தி வந்திருக்கு. அப்போ எப்போ இந்த மாதிரியான தாக்குதல் செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க அப்படின்னா, அங்க முதல்ல இந்த மாதிரி எப்படி இந்த போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த எலன் மஸ்கோட அந்த ஸ்டார்லிங்க்ஸ் அந்த அது இணையதளம், ஸ்டார்லிங்க்ஸ் செயற்கைக்கோள் இணையதளம் நாடு முழுக்க பரவலா இருந்ததும், அதன் மூலமா அந்த போராட்டக்காரர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டதாகவும் தான் செய்தி இது வரைக்கும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, நிறைய ஸ்டார்லிங்க்ஸ் அந்த சமிக்கைகளை பெறக்கூடிய அந்த ஆண்டனாக்களை நிறைய கைப்பற்றிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய ஆயுதங்களும் போராட்டக்காரர்கள் இருந்து கைப்பற்றின வீடியோக்களும் வெளியிட்டிருக்கிறாங்க. அது ஈரான் அரசு வெளியிட்டு இருக்கு. அப்ப இது எதை காட்டுது அப்படின்னா, இது ஒரு நீண்ட கால தயாரிப்பு அப்படின்றத காமிக்குது. அப்போ நீங்க இன்னைக்கு நினைச்சா நாளைக்கே போய் எல்லார்ட்டையும் அந்த மாதிரி ஸ்டார்லிங்க்ஸ் அந்த ஆண்டனாக்களையும் ஆயுதங்களையும் போராட்டக்காரர்களுக்கு கொடுக்க முடியாது. நாடு முழுக்க அதை நீங்க பரவலா கொண்டு செல்ல முடியாது. அது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு நீண்ட கால ஒரு தயாரிப்பு வேலை அப்படின்றது புரியுது. அப்போ இப்ப ஏன் அந்த மாதிரியான அந்த விஷயங்களை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னா, அது அந்த வெனிசுவேலா அதிபர் கடத்தப்பட்ட பிறகு அதுல கடந்த உற்சாகத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அடுத்த நாட்டிலையும் நம்மளுடைய கவனத்தை திருப்பணும்னு சொல்லி வேகமா இதை செஞ்சிருக்கிறாங்க. செய்யும்பொழுது ஒண்ணு அமெரிக்க அரசு தன்னுடைய அந்த தன்னம்பிக்கை அதிகரிச்சதன் காரணமா என்ன பண்ணிருக்கலாம், உடனடியா அந்த அதாவது அந்த அரசை கவிழ்க்கிறது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். இல்ல, ஈரானுக்குள்ள இருந்த எதிர்கட்சிகள் இதுதான் சரியான சமயம், அதாவது இது எதிர்பாராத ஒரு நிகழ்வா கூட இருக்கலாம். அந்த வியாபாரிகள் தங்களுக்கு கொடுத்த அந்த மானியத்தை குறைச்சிட்டதால அதுக்கு எதிராக போராட்டம் நடத்தி கடைகள்ல ஊர்வலம் போகும்பொழுது, ஏன்னா அந்த வியாபாரிகள்ன்றவங்க அந்த நாட்டுடைய ஒரு முதுகெலும்பு போல. அப்போ அந்த முதுகெலும்பே இன்னைக்கு போராட்டத்துல இறங்கும் போது இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்கலாம். நமக்கு 2 காரணங்கள் இருக்கலாம், எது உண்மைன்னு தெரியாது. ஆனா நல்ல சரியான சமயம்னு சொல்லி வேகமா இதை என்ன பண்ணிருக்காங்க, ஏற்கனவே திட்டமிட்ட வகையில அந்த திட்டமிட்ட விஷயத்தை இந்த இடத்துல செயல்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அரசு அதுக்கு எதிரான நடவடிக்கைன்னு பார்க்கும்போது முக்கியமான ஒரு பங்காற்றினது அந்த சீனா கொடுத்த அந்த சமிக்கைகளை அந்த ஸ்டார்லிங் சமிக்கைகளை முக்கியமா இடைநிறுத்துறது, அதை ஒண்ணு இல்லாம ஆக்குறது அப்படின்ற அந்த ராணுவ ரேடார்கள் தான் முக்கிய பாத்திரம் வகிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, அது 80 விழுக்காடு அந்த சமிக்கைகளை கிடைக்க விடாம செஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி தகவல்கள் சொல்றாங்க. அப்ப அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த போராட்டங்கள் ஒண்ணு அரசு இந்த சமிக்கைகளை முழுக்க தடை செய்யறாங்க. அப்போ நாட்டுக்குள்ள இருக்கிற இணையதளத்தையும் முடக்கும்போது போதுமான அளவுக்கு அங்க மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம போகுது. அப்ப வெளியிலிருந்து வந்த அந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறதுக்கான அந்த இணையதள இணைப்பும் இல்லாம போகும்பொழுது போராட்டக்காரர்கள் தொடர்ந்து இயங்க முடியல. ஒண்ணு. 2வது என்ன நடக்குது அப்படின்னா, போராட்டக்காரர்கள் தொடர்ந்து ஆயுதம் பயன்படுத்தும் பொழுது அரசும் அவங்கள சுட்டுக் கொள்றது இல்ல அவங்கள முடக்கிறது அப்படின்ற வேகமா இறங்கும் பொழுது
அது வேகமா குறையுது. குறைஞ்ச உடனே இறுதி கட்டமா என்ன பண்றாங்க அப்படின்னா, அரசு இந்த போராட்டத்துக்கு எதிரா அரசு ஆதரவு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. அது இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா, பொதுவா இரவு நேரங்கள்ல நூற்றுக்கணக்கில் நடக்குது. ஆனா, அந்த அரசு அழைப்பு விடுத்த அந்த போராட்டம் லட்சக்கணக்குல பகல் நேரத்துல நடந்தது. கிட்டத்தட்ட அந்த போராட்டம் முடிவுக்கு வரப்போற கட்டத்துல தான் என்ன செய்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம தாக்குதல் அதாவது போராட்டம் முடிவுக்கு வருது. இப்போ ஒரு சமயம் விட்டோம் அப்படின்னா, மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு கருதியிருக்கலாம். நமக்கு தெரியல. இது ஒரு சமயம். அந்த நேரத்துல தாக்கும்பொழுது மக்கள் இன்னும் இவங்களுக்கு எதிரான ஒரு மனநிலைக்கு வரும். அதன் மூலமா அங்க இன்னும் போராட்டம் கொழுந்து விட்டு எரியும். அதன் மூலம் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி எண்ணி இருக்கலாம். ஆனா அப்ப நடக்கும்பொழுது கிட்டத்தட்ட எல்லா தயாரிப்பு வேலைகளும் நடந்து விட்டதாகவும், நீங்க சொன்ன மாதிரி அந்த கத்தார் ராணுவ தளத்திலிருந்து அமெரிக்கர்கள் வெளியேறுறது, மற்ற எல்லா நாட்டு தூதரகங்களும் என்னன்னா, அங்க இருந்து ஈரான்ல இருந்து எல்லா தங்களது மக்கள் வெளியேறணும்னு சொல்லி சொன்னாங்க. கிட்டத்தட்ட தாக்குதல் உறுதியான ஒரு சூழல் தான். அப்போ ஈரான் என்ன அறிவிக்கிறாங்கன்னா, எந்தெந்த நாட்டிலிருந்து தன் நாட்டின் மீது போர் விமானங்கள் பறந்து வருதோ அந்த ராணுவ நிலைகளை அத்தனையும் நாங்க தாக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, சவுதி அரேபியா, மற்ற கத்தார் உள்ளிட்ட நாடுகள் எங்களுடைய வான் பரப்ப ஈரானை தாக்குவதற்கு அனுமதிக்க மாட்டோம்னு மட்டும் சொல்லல. இப்ப சவுதி, கத்தார், எகிப்து, துருக்கி எல்லா நாடுகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த தாக்குதலை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. முக்கியமா என்னன்னா, நெத்தன்யாகுவும் கடைசி நேரத்துல நீங்க தாக்குதல் கொடுக்கல் வேணாம், இப்ப சரியான சமயம் இல்லைன்னு சொன்னதாகவும், அதனால தாக்குதல் அந்த முயற்சி கடைசி நேரத்துல கைவிடப்பட்டதாகவும் செய்தி வந்திருக்கு. இப்ப இதுதான் இங்க அந்த தாக்குதலுக்கு காரணமும் அதுக்கு முன்னாடி நடந்த சூழலும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இதனால இனிமே இந்த தாக்குதல் நின்றுடுச்சா அப்படின்னா கிடையாது. இப்போ இனிமே நடத்த மாட்டாங்களா அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரலாமான்னு நிச்சயம் வர முடியாது. ஏன் வர முடியாது அப்படின்னா, அப்போ இந்த போர்டு USS போர்டுன்னு சொல்லக்கூடிய அந்த விமானம் தாங்கி கப்பல் இப்போ மேற்காசியா நோக்கி போய் கிட்டத்தட்ட வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அப்போ அங்க இருந்து மற்ற பாதுகாப்பு, அதாவது விமான எரிபொருள், வழியில் எரிபொருள் நிரப்பக்கூடிய அந்த டேங்கர் விமானங்கள் சொல்லப்படக்கூடிய அந்த விமானங்களும் அந்த பகுதி நோக்கி தொடர்ந்து வந்தவண்ணம் இருக்கு. இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, அவங்க தொடர்ந்து தாக்குதலுக்கு தயார்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்குது. அப்ப எப்ப வேணாலும் ஒரு தாக்குதல் நடக்கலாம். அது மட்டும் இல்ல, நீங்க சொன்னீங்க கத்தார்ல இருந்து அங்க இருந்த அந்த ராணுவ நிலைகள்ல இருந்து வெளியேறினாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மையில தற்காலிகமான ஒரு வெளியேற்றம் தான். உண்மையான வெளியேற்றம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஈராக்ல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அந்த விமானம் அந்த ரொம்ப 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 கடந்த ஆண்டுன்னு நினைக்கிறேன். கடந்த ஆண்டுக்கு முன்னாடியில இருந்தே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈராக் எங்களுடைய நாட்டில இருந்து நீங்க வெளியேறணும், அந்த ராணுவ தளத்தை விட்டு வெளியேறணும்னு சொல்லி அவங்க தீர்மானம் ஏற்றினாங்க. ஆனா அமெரிக்காவை தொடர்ந்து வெளியேறாம அங்கேயே தங்கியிருந்தது. இப்போ சமீபத்தில் என்ன பண்ணிருக்குன்னா, அந்த ராணுவ தளத்திலிருந்து அது தன்னை விலக்கிக் கொள்வதாகவும், அந்த ஈராக் அரசு அந்த ராணுவ தளத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததாகவும் செய்தி வந்திருக்கு. அப்போ இது என்னன்னா நமக்கு ரொம்ப குழப்பகரமா இருக்கு. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அது ஈரானை தாக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பின்வாங்குறாங்க. இப்ப இதெல்லாம் இதை எப்படி நம்ம ஒரு குழப்பகரமான சூழலை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவங்க நேரடியா தன்னுடைய ராணுவ வீரர்கள் அங்க உயிரிழக்கிறதையோ தாக்கப்படுறதையோ அமெரிக்கா தவிர்க்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே சமயத்துல அப்போ அங்க இருக்கிற ராணுவ நிலைகள், அதாவது ஈராக்ல இருக்கிற ராணுவ நிலைகள் ஒப்பீட்டு அளவுல மற்ற ராணுவ நிலைகளோடைய ஒப்பிடும்போது இங்க பாதுகாப்பு ரொம்ப குறைவா இருக்கு. ஈரானுக்கு ஆதரவான ஆயுத குழுக்கள் ஈராக்ல நிறைய இருக்கு. அந்த PMUன்னு சொல்லக்கூடிய அந்த ஆயுத குழுக்கள் நிறைய இருக்கு. எப்பெல்லாம் ஈரான் தாக்கப்படுதோ, இல்ல ஒரு ஒரு பதட்டமான சூழல் ஏற்படுதோ, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஈரானிய ஆதரவு குழுக்கள் அமெரிக்க நிலைகளை தாக்குறது அப்படின்றத எப்பவுமே செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய ராணுவ நிலைகள் பாதுகாப்பானது இல்லைன்னு சொல்லி கருதி இருக்கலாம். அதனால அங்கிருந்து வெளியேறாங்க அப்படி சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். உங்களுடைய உயிரிழப்புகளை குறைச்சிக்கிறதுக்காக வெளியேறாங்க அப்படி சொல்லி புரிஞ்சுக்கலாம். முழுமையா அமெரிக்கா மேற்காசியால இருந்து வெளியேறுதானா அப்படி நம்ம நினைக்கிறதுக்கான இடம் குறைவுதான். அது படிப்படியான வெளியேற்றமா இருக்குமே தவிர ஒரே நேரத்துல வெளியேற்றமா இருக்க முடியாது. அப்ப இது ஒரு பகுதி அளவுல பாத்தீங்கன்னா பின்வாங்குதல், பகுதி அளவுல முன்னோக்கி தாக்குறதுக்கான எல்லா தயாரிப்பு வேலைகளையும் செய்யறாங்க அப்படி சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, ரஷ்யாவும் சரி சீனாவும் சரி இந்த முறை ஒரு உறுதியான பாதுகாப்பு கொடுக்கறதுனாலையும் அமெரிக்கா பின்வாங்கறத நம்ம எடுத்துக்கலாமா? உண்மையிலே இப்போ கடைசி நேரத்துல நெத்தன்யாகு சொன்னதாலதான் பின்வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் சொல்லுது. ஆனா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப மற்ற நாடுகள் அங்க இருக்கக்கூடிய சவுதி, கத்தார் போன்ற நாடுகள் எல்லாமே எங்களுடைய வான்வெளியையும் சரி, எங்க நாட்டுல இருக்கக்கூடிய ராணுவ அந்த நிலைகள் இருந்து ஈரானை தாக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு, அங்க இஸ்ரேல் இருந்து அந்த போர் விமானங்கள் பறந்து ஈரானை தாக்குறது மட்டும்தான் ஒரே வாய்ப்பு. அது ஜோர்டான் வழியா தாக்குறதுக்கானதுதான் ஒரே வாய்ப்பு. அப்போ
இஸ்ரேல்ல இருந்து புறப்பட்டு வந்து தாக்குது அப்படின்னா, அப்ப முதல் இலக்கு ஈரானுடைய இலக்கு எதுவா இருக்கும் அப்படின்னா, அது வந்து இஸ்ரேலா தான் இருக்க முடியும். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்போ கடந்த முறை 12 நாள் அந்த போரின் பொழுதும் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளானது வந்து இஸ்ரேல் தான். அப்போ அது எவ்வளவு தூரம் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றத அந்த 12 நாள் அந்த போர்ல நம்ம பார்த்தோம். அப்ப இந்த முறையும் தன் மீது கடுமையான தாக்குதல் ஏற்படும் அப்படின்னு அந்த அந்த அச்சத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து கடைசி நேரத்துல தாக்குதல் செய்ய வேண்டாம்னு சொல்லி அறிவிச்சதா புரிஞ்சுக்கலாம். 1. 2வது இன்னொரு விஷயம் நடந்தது. என்ன நடந்தது அப்படின்னா, அந்த ஈரான் வந்து அந்த அந்த தாக்குதல் நடைபெறலாம்னு சொல்ல அந்த சூழல்ல என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய வான் பரப்ப வந்து அந்த மூடுறோம். மொத்தமா நாங்க வந்து இழுத்து மூடுறோம். எந்த ஒரு விமானமும் பறக்கக்கூடாதுன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிக்கும் பொழுது, இது ரஷ்யாவில் இருந்து 2 ராணுவ தளவாடங்களை ஏற்றி வரக்கூடிய விமானங்கள் அங்க இறங்குனதா சொல்றாங்க. அது உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான். இத வந்து 100% உறுதிப்படுத்த முடியல. இன்னொன்னு என்னன்னா, எதிர்பாராத வித இன்னொரு தகவல் என்ன வந்தது அப்படின்னா, சீனாவில் இருந்தும் அந்த மாதிரி ராணுவ தளவாடங்களை ஏற்றி வரக்கூடிய ஒரு விமானம் அந்த ராணுவம் அதாவது வான்பரப்பு மூடப்பட்ட அந்த சூழல்ல பறந்து வந்து அங்க இறங்குனதா, அங்க அங்க அத ஈரானை நோக்கி சென்றதா வந்து செய்தி வந்தது. அப்ப இது எதை காட்டுது அப்படின்னா, இந்த முறை ரஷ்யா மட்டும் இல்ல, சீனாவும் ஈரானை காக்குறதுல குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதாவது ராணுவ ரேடார்களை கொடுத்து அந்த இணைய சமிக்கைகளை மட்டும் அவங்க வந்து முடக்கல. கூடுதலா வந்து இந்த மாதிரி போர் தளவாடங்களையும் கொடுத்து ஈரானை ஓரளவுக்கு தற்காத்துக்கிறதுக்கு உதவுனதா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதன் காரணமாகவும் அமெரிக்கா பின்வாங்கி இருக்கலாம் அப்படின்னு நம்ம இதன் மூலமா புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு இஸ்ரேல் கடுமையா பாதிக்கப்போடுன்ற நோக்கத்துல இது பின்வாங்கி இருக்கலாம். இன்னொன்னு ரஷ்யாவும் சீனாவும் இணைஞ்சு இந்த மாதிரி ஈரானை காக்கிறதுக்கு முன் வராங்கன்ற அந்த காரணத்தாலையும் பின்வாங்கி இருக்கலாம். அதே போல அரசுக்கு ஆதரவான போராட்டங்களும் ஒரு பக்கம் நடைபெறுது. இது அரசே வந்து செட்டிங் செஞ்ச ஒரு விஷயமா நம்ம புரிஞ்சுக்கிறதா, இல்ல உண்மையாவே ஈரான் மக்கள் அந்த அரசை நம்புறாங்களா பெரும்பான்மையா சொல்றோம்? இது ஈரானை பொறுத்த அளவுக்கு நம்ம உண்மையில பாத்தீங்க அப்படின்னா, அங்க அந்த எல்லா முக்கிய நகரங்கள் முழுக்க போராட்டம் நடந்ததை பார்க்கிறோம். அப்ப இது எதை காட்டுது அப்படின்னா, ஈரானுக்குள் அரசுக்கு எதிரான அந்த மனநிலையில் உள்ள குறிப்பிடத்தக்க அளவுக்கு மக்கள் இருக்கிறாங்க. அதை வந்து ஒருங்கிணைச்சு செயல்படுத்தக்கூடிய கட்சி அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். அப்போ எவ்வளவு பேர் அரசுக்கு ஆதரவா இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் அரசுக்கு எதிரா இருக்கிறாங்க அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அப்போ இதை வந்து நம்ம தமிழ்நாடோட ஒரு ஒப்பிடத்தக்க அளவுக்கான ஒரு மக்கள் தொகை கொண்ட நாடுதான் ஈரான். அப்போ அங்க இருக்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 விழுக்காடு மக்கள் இன்னைக்கு வந்து மற்ற நாடுகள்ல வசிக்கிறாங்க. மற்ற நாடுகளும் குறிப்பா அமெரிக்கா போன்ற இந்த மேற்காசிய நாடுகள்ல இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய வாழ்வாதாரம் இந்த மாதிரி அமெரிக்கா மற்ற நாடுகளை தாங்கி இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, இயல்பாவே அவங்களுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடும் இந்த இப்படி ஒரு கடினமான ஒரு சூழல் வரும்போது அந்த மக்கள் யாருக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுப்பாங்க, யாரை வந்து தனக்கு ஆதரவா நினைப்பாங்க அப்படின்னா, தன்னுடைய வாழ்வு யாரை சார்ந்து இருக்குதோ அவங்களதான் என்ன பண்ணுவாங்க, அவங்க இயல்பா வந்து ஆதரவு நிலைப்பாடு எடுப்பாங்க. அப்போ இந்த போராட்டம் நடந்தப்ப வெளியில இருக்கக்கூடிய பெரும்பாலான ஈரானியர்கள் அமெரிக்க ஆதரவு நிலைப்பாடு எடுத்து அவங்களுக்கு அதாவது எதிர்ப்பு நிலைப்பாடும் அமெரிக்க ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருந்தாங்க. அதே போல ஈரானுக்குள்ளார அந்த 10 விழுக்காடு தவிர்த்து அங்கிருந்து வரக்கூடிய அந்த பணம் இருக்கு இல்லைங்களா, இப்போ நேபாளில கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் முக்கியமான ஒரு விஷயமா சொன்னாங்க. என்னன்னா, அதோட வருமானத்துல பெரும்பகுதி வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய அந்த அந்நிய செலாவணியா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஈரான்லயும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்ப அதுவும் ஒரு முக்கிய பாத்திரம் வகிக்கலாம். அது எல்லாத்தையும் தாண்டி ஈரானுக்குள்ளார அந்த வர்க்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த அரசு ஆதரவு குழுக்கள், அவங்களுடைய வர்க்கங்கள், அரசுக்கு எதிரான வர்க்கங்கள், அதாவது இந்த ஷா காலத்துல உருவான அந்த முதலாளித்துவ வர்க்கம்னு ஒண்ணு இருக்குது. அதன் பிறகு ஈரானிய புரட்சிக்கு பிறகு ஒரு அந்த நாட்டுல அந்த எண்ணெய் தேசியமயமாக்கி அதன் பின்புலத்துல உருவான ஒரு ஆளு வர்க்கம் ஒண்ணு இருக்குது. அப்ப 2 விதமான ஆளும் வர்க்கம் இருக்குது. அப்ப முன்னாடி ஷா காலத்துல இருந்த அந்த ஆளு வர்க்கம் கடுமையா ஒடுக்கப்படுறது அப்படின்றதும் அவங்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவுக்கு வாய்ப்பு குறைவா இருக்குதுன்றதும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் தான். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஷா காலத்துல யாரோட சேர்ந்து அந்த மாதிரியான ஒரு வர்க்கம் வளர்ந்தது அப்படின்னா, அது அமெரிக்காவோட சேர்ந்துதான் உருவாச்சு. அப்போ அந்த வர்க்கம் முழுமையை துடை தெரியப்படல, இன்னும் அங்க இருக்குது. அது இன்னைக்கு வரைக்கும் அது அமெரிக்காவுடைய அந்த இணைஞ்சி அரசுக்கு எதிரான போராட்டத்தை அரசுக்கு எதிராக போராடி தனக்கான அந்த முந்தைய நிலை, அதை உயர்வான நிலையை அடையிறதுக்கு முயற்சி செய்யறதா நம்ம புரிஞ்சுக்கலாம். அதோட வெளிப்பாடு அவங்க வழி வந்தவர்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அரசுக்கு எதிரான மனநிலையோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா ஆதரவும் எதிர்ப்பும் எவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்றதான் முக்கியம். ஏன்னா எல்லா நாட்டிலும் இது இருக்கக்கூடிய ஒரு இயல்பான நிலை தான். இது வந்து எல்லா நாட்டிலையும் ஒரே ஒரு ஒட்டுமொத்தமா எல்லாரும் அரசு ஆதரவா இருப்பாங்கன்னு எடுத்துக்கொள்ள முடியாது, அப்படி இருக்கவும் முடியாது. அப்போ இவங்களுடைய ஆதரவு எவ்வளவு இருக்குது, எதிர்ப்பு எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எதிரான மனநிலை உள்ளவர்கள் வந்து 1/3 பங்கா இருக்கலாம். அரசுக்கு ஆதரவா இருக்கக்கூடியவர்கள் 3/2 பங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப பெரும்பான்மை வந்து அரசு ஆதரவாகும், கொஞ்சம் சிறுபான்மை வந்து
குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில வந்து அரசுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து இந்த மாதிரியான ஒரு வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய வெளிநாட்டு அந்நிய சக்திகள் வந்து என்ன பண்றாங்க, அவங்கள ஒருங்கிணைச்சு அரசுக்கு எதிராக வந்து போராடுறதுக்கும், அரசுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபடுறதுக்கும் பயன்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையுது. அது அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் பேசியிருக்கோம் நம்ம. ஈரான்ன்றது ஒரு தேசிய இனத்தால் உருவான ஒரு நாடு கிடையாது. அது பல்தேசிய இனத்தால் உருவான பல்தேசிய இனங்களை கொண்ட ஒரு நாடு. அப்போ இந்த மாதிரி அரசுக்கு எதிரான அந்த பல்தேசிய இனங்கள் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களை வந்து அரசுக்கு எதிராக தூண்டி விடுறது, அதுக்கு எதிரான போராட வைக்கிறதுன்றது சாத்தியமான விஷயம் தான். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பார்க்கும்பொழுது இப்ப ஈரானுடைய அந்த அரசியல் பொருளாதாரம் அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் குழப்பகரமானதாகவும், அரசுக்கு எதிரான ஆதரவான நிலைப்பாடுகளை கொண்ட அந்த ஒரு சூழல் அங்க நிலவரதான் புரிஞ்சுக்கிறோம். அதுல இருந்தா நம்ம இந்த போராட்டங்கள், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கிறது எல்லாத்தையும் இந்த பின்புலத்துல இருந்தா நம்ம புரிஞ்சுக்கணும். இறுதியா ஒரு கேள்வி என்ன, இப்போ இந்த ஈரான் விவகாரத்துல வந்து ரஷ்யாவும் சரி சீனாவும் சரி நம்மளுடைய இருப்பு போகக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கான வேலைகளை வந்து பின்னணியில அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஈரான் தொடர்பாக எந்த விதமான கருத்தும் சரி அல்லது எந்த விதமான செயல்பாடுகளும் சரி அவங்க எதுவுமே செய்யல. அப்போ இந்தியா வந்து இதை எப்படி அணுகணும் குறிப்பா? ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை நாளைக்கு பலாவி அவர்கள் வந்து தலைமையில வந்தாலும் நம்ம பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா, இல்ல அப்படி ஒரு அணுகுமுறை எந்த அரசாங்கம் வந்தாலும் நம்ம போயிட்டு வந்து பேச்சுவார்த்தை பண்ணி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அணுகுமுறை செய்தால் அது சரியான விஷயமா, இல்ல இந்தியா எப்படி இதை நகர்த்தணும்? இந்தியாவை பொறுத்த அளவுக்கு உண்மையிலே மற்ற நாடுகளை விட கடுமையான பாதிப்பு இந்த மாதிரியான ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தா கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா அது இந்தியாவை தான் இருக்க முடியும். ஆமா, ஈரான் இப்ப ரஷ்யா சீனா நாடுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு வந்து அந்த உலக எண்ணெய் வளம் அது சார்ந்த அந்த அந்த பரிவர்த்தனை சரக்கு போக்குவரத்து விஷயங்கள்ல இவங்களுடைய ஆதரவு தேவை, ஈரானுடைய அந்த ஒத்துழைப்புன்றது தேவையா இருக்கு. ஈரானுடைய ஒத்துழைப்பு மட்டும் இல்ல, வெனிசுவேலாவோட ஒத்துழைப்பும் தேவையா இருக்கு. அதன் மூலமா தன்னை என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த எண்ணெய் வணிகத்தோட தலைமையா தன்னை கட்டமைச்சுக்கிட்டு அந்த வணிகத்தை தன்னுடைய தலைமையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா மாத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்போ அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிரான அந்த நகர்வுகளையும் சரி, அதனுடைய அதுக்கு துணை போகக்கூடிய வெனிசுவேலா ஈரான் நாடுகளை தாக்குறது அப்படிங்கிறது என்னன்னா அந்த தலைமைத்துவத்தையும் அந்த மாதிரியான முன்னெடுப்பையும் தவிர்க்கிறது. அப்ப டாலர் அல்லாத வணிகத்தில் ஈடுபடக்கூடிய இந்த நாடுகளை வந்து சுற்றி இருக்கக்கூடிய, ஏன்னா நேரடியா நீங்க ரஷ்யாவை தாக்க முடியாது, அதனுடைய ராணுவ வலிமைன்றது ரொம்ப ரொம்ப அதிகம், இணையானது, அமெரிக்காவுக்கு இணையானது. அப்ப நீங்க தாக்கும்போது பதிலடியா அவங்களுக்கு தாக்குதல் இருக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வெனிசுவேலாவில் அந்த ரஷ்ய கொடி தாங்கிய அந்த எண்ணெய் கப்பலை வந்து இவங்க சிறைப்பிடிச்சதா சொல்றாங்க. அதே சமயத்துல அங்க உக்ரைன்ல F-16 சொல்லக்கூடிய அந்த போர் விமானத்தை சுட்டு விட்டுன்னு தான் தகவல் வந்துச்சு. அப்படி என்னன்னா நீங்க எனக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்த அப்படின்னா உனக்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்னால உடனடியாக செய்ய முடியுன்ற ஒரு வலிமையோட இருக்கக்கூடிய ஒரு நாடு ரஷ்யா. அப்ப அவங்களை இவங்க தாக்க முடியாது. அப்ப யாரை தாக்குறாங்கன்னா அவங்களுக்கு துணையா இருக்கக்கூடிய வெனிசுவேலா முதல்ல தாக்குறது, அதன் மூலமா அங்க ஒரு குழப்பகரமான சூழலை ஏற்படுத்தி தனக்கு ஆதரவா அதை மாத்துறது, அந்த நாட்டை தனக்கு ஆதரவா மாத்துறது. அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து ரஷ்யாவுக்கு துணை போகக்கூடிய அந்த நாடுகளை வந்து பலவீனப்படுத்தி ரஷ்யாவையும் பலவீனப்படுத்துறது. அது மட்டும் இல்ல, அதுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய முக்கியமான ஒரு சந்தை அப்படின்னா அது சீனா தான். அந்த சீன சந்தைக்கு வந்து 70 விழுக்காடு எண்ணெய் வந்து அவங்க இந்த நாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்றாங்க சொந்த நாணயங்கள்ல. அது ரொம்ப முக்கியமான விஷயம். டாலர் அல்லாத நாணயங்களை இறக்குமதி பண்றாங்க. அப்போ சீனாவுக்கு எண்ணெய் கொடுக்கக்கூடிய இந்த நாடுகளை எல்லாத்தையும் நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும்போது சீனாவையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்றதுதான் அதுல இருக்க பின்னாடி இருக்கக்கூடிய நகர்வு. இந்தியாவை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இதே சூழல் தான். ஆனா நம்ம வந்து எப்பொழுதும் என்ன பண்றோம் அப்படின்னா வெனிசுவேலாட்ட நம்ம எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம், அதே மாதிரி ஈரான்கிட்டையும் எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம் சொந்த நாணயத்துல முன்னாடி. ஆனா வெனிசுவேலாட்ட வாங்கணுமா இல்லைன்னு தெரியல, ஈரான்கிட்ட சொந்த நாணயத்துல எண்ணெய் வாங்கணும். ஆனா அமெரிக்காவுடைய அழுத்தத்துக்கு பணிஞ்சு நம்ம என்ன பண்ணோம், அந்த சொந்த நாணயத்துல எண்ணெய் இறக்குமதி செய்யறத நம்ம வந்து கைவிட்டோம். அதன் பிறகு இப்போ அந்த உக்ரைன் வெடிச்சப்ப அவங்க இந்த நாடு கூட யாரும் வந்து எந்த ஒரு வணிக தொடர்பும் வச்சுக்க கூடாது அப்படி சொல்லி அது மேல ஒரு பொருளாதார தடை வச்சாங்க. அப்ப யாரும் வந்து அவங்க கூட வணிகம் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படும் பொழுது இந்தியா என்ன பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்தியா கிட்ட ரஷ்யா பேசி நீங்க வந்து நம்ம ரூபாய் நாணயத்துல நம்ம வந்து வணிகம் செஞ்சுக்கலாம், அப்ப அந்த பொருளாதார தடையை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்மொழிஞ்சாங்க. அதை வந்து இந்தியா ஏத்துக்கிட்டு அங்கிருந்து எண்ணெயை வாங்கி சுத்திகரிச்சு மேற்குள்ள நாடுகளுக்கு டாலர்ல விட்டாங்க. அப்ப என்னன்னா இது வந்து ஒரு வகையில இந்தியா அமெரிக்காவோட ஒத்துழைப்போட இந்த விஷயத்த செஞ்சதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் அது வாங்கி சுத்திகரிச்சு ஏற்றுமதி செஞ்சு அந்த ரிலையன்ஸ் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அது மட்டும் இல்ல, சமீபத்துல ஒரு அறிவிப்பு வந்தது, பொருளாதார தடை இந்தியா வாங்கக்கூடாத அறிவிப்பு வந்தது. ஆனா அங்க பொருளாதார தடை விதிக்கப்பட்ட ரோஸ்நெஃப்ட்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து ரிலையன்ஸ் எண்ணெய் இறக்குமதி செய்யறதுக்கு சிறப்பு அனுமதி கொடுத்தாங்க. அப்ப இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா அதுல அவங்களுடைய நலனும் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஆனா அப்ப இதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம், அப்போ ஈரான் வந்து தாக்கப்படும் பொழுது அங்க இருக்கு முக்கியமா என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு இந்த ஜப்பார்னு சொல்லக்கூடிய அந்த
துறைமுகம் நம்ம இந்திய அரசால கட்டப்பட்ட ஒரு விஷயம். அது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, அந்த மத்திய ஆசிய நாடுகளுடைய வணிகம். அதாவது பாகிஸ்தானை தவிர்த்து நம்ம மத்திய ஆசியா நாடுகளோட அது லேண்ட் லாக்டு கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. பொதுவா நிலப்பரப்பு வந்து மற்ற நாடுகளால சூழப்பட்ட ஒரு நாடுகளா இருக்கிறதால அவங்களோட நீங்க வணிகம் செய்யணும்னா இந்த ஏதோ ஒரு நாட்டின் வழியா தான் நீங்க உள்ள போக முடியும். அப்படியான அதுக்கான ஒரு வாயிலா அந்த நம்ம துறைமுகத்தை இந்திய அரசு கட்டுச்சு. அப்போ இந்த ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் சரிதான். இப்போ இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நெருக்கடியின் காரணமா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த துறைமுகத்தை நம்மளால பயன்படுத்த முடியாத ஒரு சூழல். இது வந்து நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருளாதார ரீதியான ஒரு இழப்பு. அதே மாதிரி இப்ப இந்தியாவோட நிலைப்பாடு எண்ணெய் சார்ந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் அமெரிக்கா அனுமதிக்குதோ அங்கெல்லாம் நம்ம எண்ணெயை வாங்கி சுத்திகரிச்சு நம்மளும் பயன்படுத்திக்கிட்டு மற்ற நாடுகளுக்கு விற்கிறது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் இந்தியா எடுக்குதே தவிர, தன்னுடைய சொந்த நலனில் இருந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமின்னு சொல்லுவாங்க, ஒரு தற்சார்பான ஒரு நிலைப்பாடு அப்படின்றத இந்தியா வந்து எப்பவும் எடுக்கல. இப்ப மட்டும் இல்லை, எப்பவுமே எடுக்கல. ஏன் அப்படின்னா நம்மளுடைய பொருளாதாரம் அமெரிக்கா சார்ந்து இருக்குது. முக்கியமா நம்மளுடைய மென்பொருள் ஏற்றுமதி 50 விழுக்காட்டுக்கு மேல அமெரிக்காவுக்கு தான் நம்ம ஏற்றுமதி செய்யறோம். அப்போ நம்மளுடைய ஏற்றுமதியில முக்கியமான பங்காற்றுறது அந்த மென்பொருள் ஏற்றுமதி தான். அப்போ அது உடைக்கப்படும் பொழுது நம்மளுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு உடைப்பை சந்திக்கும். அதனால நம்மளால அப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கவே முடியல. அப்ப எடுக்க முடியாத சூழல் என்ன பண்றோம் அப்படின்னா, அமெரிக்கா எங்கெங்கெல்லாம் அனுமதிக்குதோ அங்கெல்லாம் நம்ம எண்ணெயை வாங்கி பயன்படுத்துறது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறோம். அது மட்டும் சரி. இப்போ ஒரு துறைமுகம் சார்ந்து வணிகம் சார்ந்து துறைமுகத்தை இழக்கிறோம். இன்னொன்னு எண்ணெய் சார்ந்த விஷயத்துல நம்மளுடைய ஒரு தற்சார்பை இழக்கிறோம். மூணாவதா நம்மளுடைய அந்த தொழிலாளர்கள், லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் எங்க வேலை பார்க்கறாங்கன்னா, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற மேற்குலக நாடுகளை விட அங்கிருந்து வரக்கூடிய வருமானம் 50 விழுக்காடா இருக்கலாம். ஆனா அங்கிருந்து அனுப்பக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை மிக குறைவு. ஆனா மேற்காசியால இருந்து வரக்கூடிய வருமானம் பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்நிய செலாவணி வருமானம் பாத்தீங்கன்னா 50 விழுக்காடு. ஆனால் அங்க இருக்கக்கூடிய தொழிலாளருடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கு. அப்போ அத்தனை லட்சக்கணக்கு இப்போ சமீபத்துல ஒருவேளை போர் வெடித்திருந்தது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவுல தொழிலாளர்களை வந்து இந்தியாவை நோக்கி வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். கடுமையான ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். அப்போ அது தொழிலாளர்களை மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட போறது மட்டும் இல்லை, நம்மளுடைய வருமானத்தை மிகப்பெரிய அளவுல குறைக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். ஏன்னா 50 விழுக்காடு வருமானம் அங்க அவங்களோட சார்ந்தா நம்ம கிட்ட இருக்குது. அது மூலமா தான் இங்க ரூபாயை நம்ம வந்து நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த அந்நிய செலாவணி மூலமா தான் ரூபாயை நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை அது நடந்திருந்து அப்படின்னா இந்த மாதிரி 3 விதமா நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம். அப்படி இருந்து இந்தியா ஏன் வந்து ஒரு உறுதியான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னதுதான் காரணம். நம்முடைய தற்சார்பு, பொருளாதார தற்சார்புன்றது இல்லாம இருக்கிறதும், அமெரிக்காவுடைய சார்ந்து எப்பவுமே இறங்கிட்டு இருக்கிறதும், பல மிரட்டல் உருட்டலுக்கு வந்து இந்தியா அடிபணிகிறதும் தான் இதுக்கு காரணமா இருக்குது சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.